வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை பன்னீர் வச்சு ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், அரைக்கீரை எல்லாம் அலசி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வெதப்பான வெந்நீர் வச்சு அதில் ஆஃப் பண்ணிட்டேன். வெந்நீர் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பாதி கீரையை உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு பாருங்கள், பச்சையாக இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெதப்பான வெந்நீரில் போட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு இது பாருங்கள், ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், ஒரு அடிக்கனமான கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீஸை அதில் போட்டு அது தப்பிச்சுக்கலாம். பன்னீரை பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கணும். 4 வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு போட்டு வெங்காயம் போட்டு எல்லாம் வதக்கிக்கலாம். அது பச்சை மிளகாய் ஆல்ரெடி அந்த கீரையில் போட்டு அரைச்சிப்போம். அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எல்லாம் கோல்டன் வந்துடுச்சு. இப்போது நான் 3 தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தய கீரையில் கூட இந்த மாதிரி செய்யலாம். எனக்கு எடுத்தோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இல்லை 1/2 டீஸ்பூன் இது சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா பச்சை வாசனை வதக்கியாச்சு. இப்போது வெந்நீரில் போட்டு எடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நல்லா கொடுங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போது கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரையும் போட்டுக்கலாம். கொதிக்கட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அரைக்கீரை பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.